ஸ்மூத் மூவிங் ஆவரேஜ் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் நிஃப்டி பேங்க் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. ஸோ இதில் ஸ்மூத் மூவிங் ஆவரேஜ் நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா தெரியும் 921 அண்ட் இஎம்ஐ 50 இதோட காம்பினேஷனில் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் 921 அண்ட் 50 மூவிங் ஆவரேஜ் இந்த மூணுமே இதில் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன செட்டிங்ஸ் வச்சுருக்கேன்னு பார்த்துக்கலாமா? இப்போது ஸ்மூத் மூவிங் ஆவரேஜ் அதை பார்த்திங்க அப்படின்னா 9ல் வந்து ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன் ஒன்று. பார்த்தீங்களா, இங்கே 9 இருக்கா? ஓகே, இது 9ல் செட் பண்ணிட்டேன். கலர் கோடு உங்களுக்கு தேவையாக ஏற்ற மாதிரி. இப்போ 21ல் இந்த இதில் வந்து 21 செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கலர் கோட் நான் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும் இல்லையா, எது 9 எது 21ட்டு. ஸோ இஎம்ஐ வந்து 50 யூஸ் பண்ணியிருக்கேன். 50க்கு இதோட கலர் வந்து ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்புட் பார்த்திங்கன்னா தெரியும் 50 50. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை. இந்த 50 என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் லாஸ்ட் 50 கேண்டில்ஸோட ஆவரேஜ். அதை எடுத்து மார்க்கெட் வந்து அதோட ஆவரேஜில் மேலேயா கீழே அப்படின்றத மட்டும்தான் அது இண்டிகேட் பண்ணுது. இந்த ஸ்மூத் மூவிங் ஆவரேஜை வச்சு மிக்ஸ்டில் இது எப்படி பண்ணலாம், இது வந்து கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 இஎம்ஐயும் எங்கே வந்து கிராஸ் ஓவர் ஆகுதுன்னு ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கணும். இங்கே கிராஸ் ஓவர் நடக்குதா, இங்கே கிராஸ் ஓவர் நடக்குது, இங்கே கிராஸ் ஓவர் நடக்குது. ஸோ எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது மெயின் இந்த மூவிங் ஆவரேஜை கம்பைன் பண்ணும்போது இதான். இந்த இதில் ரெட்டு வந்து 50. ஓகேங்களா, இப்போது இதுதான் மெயின். 9 SMA தான் மெயின். இதுதான் 9 SMA, இதுதான் மெயின். இது வந்து எப்போ இந்த ஏரியாவில் வந்து ஒரு நிமிஷம் கிளட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 9 EMI வந்து கிராஸ் ஓவர் நடந்ததுக்கப்புறம் எப்போ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் மாதிரி வருது, அதாவது 21 இங்கே இருக்கும், 50 இருக்கும். இந்த கேப் வந்து எப்போ அதிகமாக இருக்குதோ அந்த டைமில் நீங்கள் வந்து கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக பை பண்ணலாம். இப்போது இது அப்சைடு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். இதுவே 9 EMI எப்படி இருக்குது, அது கிராஸ் ஓவர் நடந்து 21 EMIயும் 50 EMI எப்படி இருக்குது. ஸோ இந்த கேப் அதிகமாக இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுலேருந்து இந்த கேப் அதிகமாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் டவுன் இருக்கும்போது புட் ஆப்ஷன் எடுக்கலாம். ரொம்ப சிம்பிள். இவ்வளோ நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிடக்கூடாது. இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது இது எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்கேல்பிங்கில் வந்து கரெக்டாக நம்ம வந்து இன்ட்ராடே மார்க்கெட்டில் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். இதில் 1:2 ரேஷியோவில் அழகாக பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 கிராஸ் ஆயிருக்கு. இங்கே ஒரு கேண்டில் க்ளோஸ் கொடுத்துருக்கு, க்ரீன் கேண்டில். 3 கன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குது. அதாவது எஸ்எம்ஐயும் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, 50 EMIக்கு மேலே இருக்க மார்க்கெட் க்ரீன் கேண்டில் க்ளோஸ் கொடுத்துருக்கு. இங்கே நீங்கள் எடுத்திங்கன்னா 1:2 அழகாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். இங்கே எவ்வளோ ரேஞ்ச் நான் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கேண்டில் மேலே வர போயிட்டு எப்போ இந்த 9 EMI டச் பண்ணுது அப்போ இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே டச் இருக்கா, இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடணும். டார்கெட் எனக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எப்போ 9 EMI மறுபடியும் டச் பண்ணுது அப்போ க்ளோஸ் பண்ணிடணும். பேக் டச் பண்ணி வைக்கலாமா? இப்போது இங்கே பாருங்கள், சேம் இதே இடத்துல கூட இங்கே ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ 50 EMIக்கு மார்க்கெட் கீழே இருக்குது, ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்குது. ஸோ இதில் நான் இப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன்னா இங்கே பாருங்கள் 9 EMIலே அப்படியே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இது எப்போ ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து 9 EMI டச் பண்ணாலும் அப்போ நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எதுவும் நான் சொன்ன உடனே அப்படி பிளைண்டாலாம் போய் ட்ரேட் எடுக்காதீங்க. நான் எது சொன்னாலும் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதில் இப்போ ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு பாருங்கள். இங்கே ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்குது, மார்க்கெட் க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்குது. நேராக போயிட்டு மறுபடியும் நம்ம எப்போ வந்து இந்த 9 வந்து டச் ஆகுதோ அப்போ ட்ரேட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை தீட்டா டிகே இருக்கனால நீங்கள் வந்து இந்த தீட்டா டிகேலேருந்து தப்பிக்கணும். அதாவது ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்கேல்பிங் மெத்தடில் நீங்கள் இருக்கும்போது இங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 1:2 கிடச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க தாராளமாக. இதே மாதிரி ஒரு 10 ட்ரேடு இல்லை ஒரு 5 ட்ரேட் அப்படி எடுக்கும்போது சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக இருக்கும் போது ஒரு ட்ரேடில் 5000 எடுத்திங்கன்னா 10 ட்ரேட் எடுத்திங்கன்னா 50,000. ஒரே ட்ரேடில் 10,000 50,000 ஏர்ன் பண்ணுறதுக்கு சின்னதாக ஸ்கேல்ப் அடிச்சு 50,000 ஒரு நாள் ஈஸியாக மேக் பண்ணால், அதுவும் கம்மி கேபிட்டல் வச்சு ஒரு 50,000 to 1 lakhலாம் கேபிட்டல் இருந்தால் அசால்ட்டாக அவங்களால மேக் பண்ண முடியும். நீங்கள் வந்து பிக் டார்கெட்டை ஏம் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா அந்த தீட்டா டிகில் மாட்டிட்டு உங்களால் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. ஸோ என்னோட அட்வைஸ் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேல்பிங் மோடில் இருந்துட்டு கரெக்டாக இந்த இண்டிகேட்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பிரேக் அவுட் எங்கே நடக்குது, இதெல்லாம் பார்த்து நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் பண்ணணும். இந்த கிராஸ் ஓவர் ரொம்ப முக்கியம். மேலே கிராஸ் ஓவர் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன், கீழே கிராஸ் ஓவர் இருந்துச்சுன்னா புட் ஆப்ஷன். அவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அப்புறம் இந்த கேப் அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் ரொம்ப ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கீழே இருக்கிற கேப் வரும், எவ்வளோ கேப் இருக்குன்னு. இந்த மாதிரி 9 EMI 21 EMI கேப் அதிகமாச்சுன்னா மார்க்கெட் கீழே மக்கள் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். மேலே போகும்போது கேப் அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணதில் பாருங்கள், எப்போல்லாம் கேப் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் வந்து இங்கே கூட நல்ல ஒரு கேப் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கேப் அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் நல்லா ட்ரெண்டிங்கில் மேலே இருக்குன்னு அர்த்தம். ஓகே கேஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.